Hi students, இது நம்மளுடைய 14th ஆன்லைன் கிளாஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் 13 and 12 அப்படிங்கிற 2 வீடியோஸில் யூனிட் 4 அதாவது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கால்குலேஷன் அப்படிங்கிற டூ ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் ஆன்லைன் கிளாஸ் 12 and 13 வீடியோவில். அந்த ரெண்டு வீடியோலையும் நம்ம வந்து இருக்கிற ஃபார்முலாஸ், அதாவது மெக்கானிக்கல் எஃபிஷியன்சிஸ், இண்டிகேட்டர் பவர், பிரேக் பவர் அண்ட் தென் ஃப்ரிக்ஷன் பவர், இதுக்கெல்லாம் இண்டிவிஜுவல் ஃபார்முலாஸ் ஒரு 13 ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த ஃபார்முலாஸை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஐ ஹோப் யூ ஹவ் ஸ்டடிட் இட். ஓகே, நம்ம இந்த 14th வீடியோவில் 4th யூனிட்டில் இருக்கிற இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாம். தட் இஸ் மோர்ஸ் டெஸ்ட். ஓகே, இந்த யூனிட்டில் உங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் கால்குலேஷன் அண்ட் தென் மோர்ஸ் டெஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ் மோர்ஸ் டெஸ்ட் அண்ட் வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் திஸ். மோர்ஸ் டெஸ்ட்னா நீங்கள் தெர்மல் இன்ஜினியரிங் லேபில் நீங்கள் செய்வீங்க. அதாவது என்ன அப்படின்னா, மல்டி சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 6 சிலிண்டர், 4 சிலிண்டர். நமக்கு பைக்கிலலாம் 1 சிலிண்டர் இருக்குது. இப்போ ராயல் என்ஃபீல்டில் 2 சிலிண்டர்ஸ் இருக்குது. காரில் மேஜராக வந்து 4 சிலிண்டர்ஸ், 6 சிலிண்டர்ஸ். ஓகே, இப்படி இருக்கிற 6 சிலிண்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மல்டி சிலிண்டர் இன்ஜினுக்கு இண்டிகேட்டட் பவரை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற டெஸ்ட்டு தான் வந்து மோர்ஸ் டெஸ்ட். ஓகே, இண்டிகேட்டட் பவர் மீன்ஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி மென்ஷன்ட். இண்டிகேட்டட் பவர்னா நீங்கள் உங்களுக்கு அந்த பிஸ்டன் சிலிண்டர் அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு உள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பவர், ஃபியூவல் மூலயமா ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பவர் தான் வந்து இண்டிகேட்டட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இண்டிகேட்டட் பவரை எப்படி வந்து மோர்ஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரோ பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு மோர்ஸ் டெஸ்ட். I have already mentioned you indicated power. It is used to find the indicated power of each cylinder. ஒவ்வொரு சிலிண்டர்லேயும் இருக்கிற இண்டிகேட்டட் பவரை நம்ம கண்டுபிடிக்கணும் வித்தவுட் யூஸிங் எனி இண்டிகேட்டர் டயக்ராம். இண்டிகேட்டர் டயக்ராம் யூஸ் பண்ணி தான் பொதுவாக நம்ம இண்டிகேட்டர் பவர்ஸ் ஃபுல்லாக கண்டுபிடிப்போம். பட் இதில் நம்ம இண்டிகேட்டர் டயக்ராம்லாம் யூஸ் பண்ணாமல் த்ரூ ஃபார்முலாஸ் மூலியமாகவே எப்படி இண்டிகேட்டட் பவரை வந்து நம்ம we are going to calculate அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ப்ரொசீஜர் சிம்பிளாக நான் கொஞ்சம் ரஷ்அப் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லா சிலிண்டர்ஸையும் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஜினை ஃபுல்லாக ஓட விடணும். ஓட விட்டு மொத்த எல்லா சிலிண்டர்ஸையும் ஆன் பண்ணிக்கணும். ஓகே, எல்லா சிலிண்டர்லேயும் உங்களுக்கு ஃபியூல் போகிற மாதிரி செட் பண்ணி எல்லா சிலிண்டர்ஸையும் ஆன் பண்ணி அதில் எல்லாத்துலேயும் மொத்தமாக எவ்வளோ பிரேக் பவர் மீன்ஸ் நமக்கு கிராங்க் ஷாஃப்ட்டில் கடைசியில் கிடைக்கிற பவர், அந்த பிரேக் பவர் மொத்தமாக எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்குவோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு சிலிண்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சிலிண்டரில் இருக்கிற இண்டிகேட்டர் பவர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலிண்டரை நீங்கள் ஆஃப் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு சிலிண்டர் ஆஃப் பண்ணி அகைன் நீங்கள் ஃபுல்லாக ரன் பண்ணி விட்டு அதில் நீங்கள் உள்ள மொத்த பிரேக் பவர் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவீங்க. அந்த கால்குலேட் பண்ணுற பிரேக் பவர் தான் வந்து பிரேக் பவர் CO1. ஓகே, அதாவது CO1 அப்படின்னா என்னென்னா கட் ஆஃப் 1 அப்படிங்கிறத அர்த்தம். ஓகே, ரெண்டாவது சிலிண்டரை நீங்கள் கட் ஆஃப் பண்ணிடுவீங்க. ரெண்டாவது சிலிண்டரை கட் ஆஃப் பண்ணி மறுபடியும் இன்ஜின் ஓட விட்டு இப்போ மொத்தம் எவ்வளோ பிரேக் பவர் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்பீங்க. அதை BPCO2 அப்படின்னு எழுதிக்குவீங்க. இப்படி எழுதி அதை என்ன செய்வீங்கன்னா, மெயின் பிரேக் பவர், அதாவது எல்லா சிலிண்டரும் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் பவர் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, அந்த பிரேக் பவர் கூட மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அப்போது நமக்கு ஒவ்வொரு சிலிண்டர்லையும் இருக்கிற இண்டிகேட்டர் பவர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு டெரிவேஷன் மாதிரி, ஒரு சிம்பிள் டெரிவேஷன் மாதிரி பாருங்கள். 4 சிலிண்டர் இன்ஜின் அசியூம் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டட் பவர்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்ஜின்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற பவர் IP1, IP2, IP3, IP4. தென் பிரேக் பவருங்கிறது கிராங்க் ஷாஃப்ட்டில் கிடைக்கிறது, BP1, BP2, BP3, BP4. ஃப்ரிக்ஷன் பவருங்கிறது வந்து இடையில லாஸ் ஆகிற பவர். இந்த பிஸ்டன் மூவ்மெண்ட்டு, கிராங்க் ஷாஃப்ட் மூவ்மெண்ட்டு, கனெக்டிங் ராட் மூவ்மெண்ட், இது மூலயமா ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஃப்ரிக்ஷனால லாஸ் ஆகிற பவர்ஸ் FP1, FP2, FP3, FP4. ஓகே, ஸோ இண்டிகேட்டட் பவர்னா என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இன்ஜின்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற பவர் இண்டிகேட்டட் பவர். ஆனால் கிராங்க் ஷாஃப்ட்டில் கிடைக்கிற பவர் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இடையில நிறையா ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இது எல்லாமே லாஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கடைசியாக பிரேக் பவர் கம்மியாக தான் கிடைக்கும். அப்போது இண்டிகேட்டட் பவர்னா இஸ் ஈக்குவல் டு பிரேக் பவர் ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் பவர். இப்போ இதை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். கிராங்க் ஷாஃப்ட்டில் கிடைக்கிற பவர் வந்து மொத்த பவர் மைனஸ் ஃப்ரிக்ஷன் பவர் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. ஓகே, இப்போ இதை நாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் IP1, IP2 அதில் நம்ம போட போகிறோம். மொத்த பிரேக் பவர் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி மொத்தமாக எல்லா சிலிண்டரும் ஆனில் இருக்குது. ஆனில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு மொத்த பிரேக் பவர் எவ்வளோ, IP1, IP2, IP3 மைனஸ் FP1, FP2, FP3, FP4. ஓகே, ஃபஸ்ட்டு கட் ஆஃப் 1, ஃபஸ்ட்டு சிலிண்டர் கட் ஆஃப் பண்ணுறீங்க. அந்த டைமில் IP is equal to 1. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிலிண்டர் கட் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே அதுக்குள்ளே எந்த ஒரு ஃபியூலும் போகலை, அப்போ எந்த ஒரு பவரும் ப்ரொடியூஸ் ஆகலை. ஓகே, அப்போ IP1 வந்து 0. இப்போது அதனுடைய பவரை வந்து BP1CO அப்படின்னு போட்டுக்கோங்க. அதாவது BP ஃபஸ்ட்டு கட் ஆஃப் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், இது ஈக்குவேஷன் 2. ஓகே, இப்போ சப்ட்ராக்ட் 2 from 1. மெயின் பிரேக் பவர் மைனஸ் BP1 கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ IP1 கிடச்சிருமா. இதே மாதிரி
அடுத்தது IP2 வேணும் அப்படின்னா BP minus BP2CO, BP minus BP3CO, இப்படி நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சு டோட்டல் இண்டிகேட்டட் பவரை we are going to find out. ஓகே, இதுதான் ஒரு பேசிக் ப்ராப்ளம்கான ப்ரொசீஜர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 மார்க்கு 4 மார்க்கு இந்த மாதிரி அவங்க கேட்கலாம். இந்த மாதிரி அவங்க கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து அதாவது எக்ஸ்பிளைன் அபவுட் தி ப்ரொசீஜர் ஃபார் ஃபைண்டிங் தி மோர்ஸ் டெஸ்ட், இல்லைனா ப்ரொசீஜர் ஃபார் ஃபைண்டிங் தி இண்டிகேட்டட் பவர் ஃபார் மல்டி சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா இப்போ நான் சொன்ன இவ்வளோ ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஜஸ்ட் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் இட், அவ்வளோதான். இதுக்கு ஒரு 6 மார்க்காக ஒரு 7 மார்க் ஒர்த்துக்கான ஒரு ப்ராப்ளம். ஓகே, சாரி ப்ரொசீஜர், அதாவது ஒரு தியரி கொஸ்டின். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு ப்ராப்ளம் 1 பார்க்கலாம். இப்போ நான் மொத்தம் இதில் 2 ப்ராப்ளம் நான் உங்களுக்கு கவர் பண்ணலான்னு இருக்கேன். இது ப்ராப்ளம் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். இதில் மோர்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் கொடுக்க மாட்டான். ஆனால் நமக்கு கிவன் டேட்டா வச்சு இது மோர்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்ப்போம். இன் ஏ டெஸ்ட் ஆஃப் 4 சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், ஓகே, மல்டி சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 75 mm போர் நான் என்ன சொல்லியிருக்கேன், கேபிட்டல் D டயாமீட்டர். 100 mm ஸ்ட்ரோக்னா என்னது, L ஸ்ட்ரோக் லென்த். ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ் ஆர் அப்டைன்ட் அட் ஃபுல் த்ராட்டில் அட் பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அண்ட் வித் ஃபிக்ஸட் செட்டிங் ஆஃப் ஃபியூவல் சப்ளை கொடுத்துருக்காங்க. M மாஸ் கொடுத்தாச்சு, 6 kg/h. இப்போ பாருங்கள், BP வித் ஆல் சிலிண்டர் ஒர்க்கிங், அதாவது மெயின் BP 15.6, BP வித் சிலிண்டர் 1 கட் ஆஃப் 11.1. அப்போ BPCO1, BPCO2, BPCO3, BPCO4 எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி கொடுத்துட்டோம்னாலே இட் இஸ் மோர்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். கலோரிஃபிக் வேல்யூ 83,600. ஓகே, கலோரிஃபிக் வேல்யூ 83,600 kJ/kg கொடுத்துருக்காங்க. கிளியரன்ஸ் வால்யூம் கொடுத்துருக்காங்க, VC கொடுத்துருக்காங்க 0.001 m3. VC4 V2 1, இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் கால்குலேட் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி, இண்டிகேட்டட் தெர்மல் எஃபிஷியன்சி, ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி, எல்லாத்தோடைய எஃபிஷியன்சி கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we are just going to use the formulas we have discussed in the previous, okay, we have discussed in the previous video. மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி என்ன, BP/IP, இண்டிகேட்டர் தெர்மல்னா என்ன, IP/FP, FP னா இங்கே ஃபியூல் பவர், IP/MF/CV அப்படின்னு போட்டோம். ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சினா என்ன, இது என்ன இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜின்னா என்ன சைக்கிள், ஆட்டோ சைக்கிள். ஆட்டோ சைக்கிள்னா அதுக்கான ஃபார்முலா என்ன, 1 - 1/R⁻⁻1. ஸோ we are going to use the regular formulas, அவ்வளோதான். டிஃபால்ட்டாக அந்தந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பட் we are going to use the Morse test calculation. ஓகே, இது நவம்பர் டிசம்பர் 2019 இப்போ ரீசெண்டாக கேட்கப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஓகே, இப்போ நாம் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பேப்பரில் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இருக்கிற கிவன் டேட்டாஸை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் 4 சிலிண்டர். ஓகே, தென் போர் அப்படிங்கிற டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 75 mm. 75 mmனா என்ன, 0.075 மீட்டர். அண்ட் தென் ஸ்ட்ரோக் லென்த் கொடுத்துருக்காங்க 100 mm, 0.1 மீட்டர். ஓகே, தென் மாஸ் ஆஃப் ஃபியூவல் MF கொடுத்துருக்காங்க 6 kg/h. ஓகே, தென் அவங்க நமக்கு மோர்ஸ் டெஸ்ட்டுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. BP1CO, ஓகே, 11.1 kW, BP2CO 11.03 kW, BP3CO 10.88 kW, and then BP4CO 10.66 kW, and then overall BP கொடுத்துருக்காங்க 15.6 kW. ஓகே, தென் வேறு என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க, கலோரிஃபிக் வேல்யூ கொடுத்துருக்காங்க 83,600 kJ/kg. ஓகே, தென் வால்யூம் கொடுத்துருக்காங்க. என்ன வால்யூம் மீன்ஸ் கிளியரன்ஸ் வால்யூம், VC = 0.001 m3. ஓகே, இப்போ அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி, நெக்ஸ்ட் இண்டிகேட்டட் தெர்மல் எஃபிஷியன்சி, நெக்ஸ்ட் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி. ஓகே, நம்ம ஒவ்வொன்றுக்குமான ஃபார்முலாஸை we can write it first, then only we can able to know what are all the things given and what are all the things we have to find. மெக்கானிக்கல் எஃபிஷியன்சினா BP/IP,
indicated thermal efficiency na IP by FP. FP means fuel power, not friction power here. Fuel power க்கு நமக்கு என்ன ஃபார்முலா na MF into CV. Okay. Okay. Then air standard. As it is a petrol engine, auto cycle. So auto cycle கான air standard efficiency 1 minus 1 by R power gamma minus 1. Okay. இப்போ நமக்கு இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அப்போனா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். BP கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. IP not given. ஓகே, அப்போ ஐபியை கண்டுபிடிக்கணும் இதில். தென் ஹியர் ஐபி கொடுக்கல, எம்எஃப் கொடுத்துருக்காங்க எவ்வளோ 6 கிலோகிராம் per hour. தென் சிவி they have given it 83,600. so the only thing we have to find is then R. நமக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? கம்ப்ரஷன் ரேஷியோ கொடுக்கல. ஓகே, அப்போ கம்ப்ரஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். we have to find this one and then this one. நம்ம ஐபி ஆர் ரெண்டையுமே நம்ம இப்போ கண்டுபிடிச்சது தான். அடுத்த ஃபார்முலாஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகே, இப்போ மோர்ஸ் டெஸ்ட் பை மோர்ஸ் டெஸ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேயா? ஓகே, ஜென்ரலான ஃபார்முலா என்ன? இண்டிகேட்டட் பவர் இஸ் ஈக்குவல் டு பிரேக் பவர் ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் பவர். ஸோ பிரேக் பவர் ஈக்குவல் டு இண்டிகேட்டட் பவர் மைனஸ் ஃப்ரிக்ஷன் பவர். ஓகே, இப்போ நம்ம மோர்ஸ் டெஸ்ட் ஃபார்முலா மூலமா ஒவ்வொன்றையாக கண்டுபிடிக்க போகிறோம். ஐபி ஒன்று நான் என்ன சொல்லியிருக்கேன்? மொத்த பிரேக் பவர் மைனஸ் பிபி 1CO. ஓகே, மொத்த பிரேக் பவர் எவ்வளோ? 15.6. பிபி 1COங்கிறது 11.1 கிலோவாட். 15.6 minus 11.1. okay, the value is 4.5 kilowatt. Then IP2, the same formula, BP minus BP2CO. BP overall BP 15.6 minus BP2CO kind of value is 11.03. so the answer is 4.57 kilowatt. Then IP3, BP minus BP3CO 15.6 minus 10.88, answer 4.72. then IP4, BP minus BP4CO 15.6 minus 10.66, answer is 4.94. okay, so we have find out IP1, IP2, IP3, IP4 எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். so we can find out overall IP2, IP3, IP4. நாம இதில இருந்து எல்லா ஃபார்முலாஸையும் we are going to sum it. so the answer is 18.73 kilowatt. okay, நாம இப்போ IP கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நாம இனி ஒவ்வொரு ஃபார்முலாவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். okay, the first one mechanical efficiency ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். formula is brake power divided by indicated power into 100. okay, the brake power value is 50.6 and then the indicated power is 18.73. so while calculating this I got 83.3%. okay, mechanical efficiency I have find out. then the next one is indicated thermal efficiency. the indicated thermal efficiency formula is IP by MF into CV. IP இப்போதான் calculate பண்ணியிருக்கேன் 18.73. MF 60 கிலோகிராம் per hourல இருந்துச்சு. but we have to substitute it as kilogram per second only. ஓகே, நம்ம கிலோகிராம் per secondல தான் நிச்சயமா போடணும். அப்பனா தான் நமக்கு ஜூல் per secondலாம் வரும். ஜூல் per second இருந்தால் தான் we can substitute it as watt அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால கண்டிப்பா கிலோகிராம் per secondக்கு மாற்றணும். per secondக்கு மாற்றணும் அப்படின்னா divided by 3600, அதாவது 60 minute into 60 secondங்கிறத நம்ம 6 into 6 36ன்னு போடுவோம். 3600 அப்படிங்கிறது வருது. the answer is 13.44%. okay, indicated thermalayum I have find out. then the next one is air standard. air standardக்கு 1 minus 1 by R per gamma minus 1. R னா என்ன? நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த அதே ஃபார்முலா V1 by V2ங்கிறது R னுடைய ஃபார்முலா. அப்படிதானே? ஓகே,
இப்போ நமக்கு V1 என்ன சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரோக் வால்யூம் ப்ளஸ் கிளியரன்ஸ் வால்யூம், V2னாலும் கிளியரன்ஸ் வால்யூம் அப்படிங்கிறது அர்த்தம், அப்படி தானே? ஓகே, இப்போ இதில் நமக்கு VC கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே VCயோட வேல்யூ வந்து 0.001 மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருந்தான், அப்படி தானே? 0.0001 மீட்டர் கியூப்னு கொடுத்துருந்தாங்க. பட் VSக்கான வேல்யூ இல்லை. பட் தே ஹவ் கிவன் அஸ் தி ஹிண்ட்ஸ். என்னலாம் L D இந்த வேல்யூ கொடுத்துருந்தாங்கல்ல, அப்போது நம்ம வால்யூம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். π/4 இன்ட்டு d² இன்ட்டு L, அதாவது π/4 இன்ட்டு 0.075 ஸ்கொயர் இன்ட்டு 0.1. தி VS வேல்யூ இஸ் 0.0004417 மீட்டர் கியூப். ஓகே, இப்போ நான் இந்த ஃபார்முலா ஆறுங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 0.0004417 ப்ளஸ் 0.0001 டிவைடட் பை VCயோட வேல்யூ 0.001. ஓகே, தி கம்ப்ரெஷன் ரேஷியோ ஆன்சர் இஸ் 5.4. இப்போ நான் இந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். equal to 1 minus 1 by 5.4 power 1.4 minus 1. The answer is 49%. So it's a very simple problem, but இந்த ப்ராப்ளம்க்கான ஒர்த், அதாவது இந்த ப்ராப்ளமுடைய மார்க் எவ்வளோ அப்படின்னா 13. ஓகேயா? ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான் மோர்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது. இதை பார்ட் சியில் 2019 நவம்பர் டிசம்பர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஓகே, மோர்ஸ் டெஸ்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம். மேபி இந்த டைமும் அன்ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸில் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு சம்மை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். மோர்ஸ் டெஸ்ட் சம்மில் வந்து ஒரு 2வது மாடல். இந்த 2 மாடல்லையும் யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதும். அதாவது இதில் என்ன நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஐபியை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஐபியை மட்டும் கண்டுபிடிக்கணும். அகெயின் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். நம்ம போன பெர்ஃபார்மன்ஸ் கால்குலேஷனில் பார்த்தா அதே ஃபார்முலாஸ் BP/IP. இதில் பாருங்கள் IP/MF × CV, அண்ட் இதில் பாருங்கள் 1 - R 1/R power Γ-1. இதெல்லாம் நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ். பட் நமக்கு இங்கே டிஃப்ரெண்ட்டாக வர்ற, அதாவது மோர்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது வந்து இந்த இடம் மட்டும்தான். இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி மோர்ஸ் டெஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம், அதாவது ஐபி கண்டுபிடிக்கணும். ஐபியை கண்டுபிடிச்சி அகெயின் நாம் பெர்ஃபார்மன்ஸ் கால்குலேஷனில் ஒரு 13 ஃபார்முலா பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலாவில் ஐபி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கிற ஐபியை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, அவ்வளவுதான். வேறு எதுவும் இதில் வந்து பெரிய கிரிட்டிக்கலான மெத்தட்ஸ் அதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு நார்மலான ஒரு ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ மோர்ஸ் டெஸ்ட்டை எப்படி வேணாலும் அவங்க கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஐபியை கண்டுபிடிச்சிட்டு தென் யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் இன் ரெஸ்பெக்டிவ் ஃபார்முலாஸ், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் 2வது ப்ராப்ளம் நான் போடுறேன். தேங்க்யூ.